வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, ஜோதிடம் எதற்காக? ஜோதிடம் என்பது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழப்போகும் நிலையை கணிக்கக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. இது முதலில் வானியலாக இருந்து பின்னாளில் ஜோதிடமாக மாறியது. இது எதனை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம் இருக்கிறது என ஆராய்ந்த போது மகரிஷியினுடைய தத்துவங்களாகிய கர்மவினை தத்துவத்தையும் செயல்விளைவு தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் ஜோதிடம் என்ற ஞானம் இயங்குவதாக இருக்க முடியும் என ஆய்வு செய்து முடிவு செய்கிறார். அதற்காகவே ஜோதிட கலையையும் உயிர் சார்ந்த மருத்துவ முறைகளையும் கற்றுக்கொண்டார். மகரிஷி கர்மவினை தத்துவங்களின்படிதான் ஒருவருடைய வாழ்க்கை அமைவதாக இருக்கிறது என்பதை பல உதாரணங்களின் மூலம் விளக்கியும் இருக்கிறார். சஞ்சிதம், பிராரப்தம், கர்மவினைகள் என்பதன் அடிப்படையில் அனைவரிடமும் பாவப்பதிவுகள் இருக்கிறது. சஞ்சித வினைப்பதிவுகள் கரு உருவாகும் போது அத்துடன் இணைந்து வந்தது. கர்ம வினை பதிவுகள் கருவுடன் இணைந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு இந்த உடல் கட்டப்பட்டது. இந்த உடல் சஞ்சிதத்துடன் பிறந்து பின்னாட்களில் பிராரப்தத்தை சேர்த்து கொள்கிறது. இவ்வாறாக சஞ்சிதமும் பிராரப்தமும் சேர்ந்து பெற்றோர் மற்றும் மூதாதையர்கள் வழியாக அனைவரிடமும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சஞ்சித கர்மங்கள் கருமையத்தில் இருக்கிறது. கருமையம் உயிர் மையத்தில் இருக்கிறது. இவ்வாறாக பெற்ற கர்மவினை பதிவுகள் குறித்து சில கேள்விகள் எழலாம். நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது? அதனை அளவீடு செய்ய முடியுமா? எவ்வளவு நாள் அது நம்மிடையே இருக்கும்? எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும்? எப்பொழுது துன்பத்தை கொடுக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் பதில் சொல்ல இயலாது. ஆனால் ஜோதிட கலையின் வாயிலாக இவற்றை ஓரளவிற்கு கணித்து கூற இயலும். அதற்கேற்றவாறு கர்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்கான துன்பம் போக்கும் செயல்களை ஈகை, தொண்டு, சேவை என செய்து வந்தால் வரவிருக்கும் துன்ப விளைவுகளை குறைத்து கொள்ளலாம் அல்லது தவிர்த்து கொள்ளலாம். மிகுந்த ஜோதிட ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்ற ஜோதிடர் ஒருவரது எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் உடல் மற்றும் மன துன்பங்களை ஓரளவுக்கு கணிக்க முடியும் என்றாலும் அவரால் அந்த துன்பத்திலிருந்து காத்து கொள்வதற்கான வழிமுறைகளை கூறுவதற்கான அறிவினை பெற்றிருக்க மாட்டார். அதே ஜோதிடர் ஆன்மீக ஞானத்தையும் பெற்றிருந்தால் அந்த துன்பத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான வழிகளையும் கூறிவிடுவார். இறை ஞான ஆசிரியர் நண்பன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, ஜோதிடம் எதற்காக? ஜோதிடம் என்பது ஒரு கலை. கலை என்று சொன்னால் எந்த ஒரு கலை என்று இருந்தாலும் அது துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு கலை என்று பெயர். அப்படி பலவிதமான கலைகள் இருக்கிறது இந்த மனித வாழ்க்கையிலே. உதாரணமாக நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலை என்பது சமையல் கலை என்று சொல்கிறோம். அப்போ அதுவும் துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்த கலைகளை துன்பம் கொடுப்பதாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்ட நிலையில் இப்பொழுது இந்த கலைகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சமையல் கலை என்பது சமையல் கொலையாக மாறிவிட்ட ஒரு சமுதாயம் என்று. அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால்,
இந்த ஜோதிடம், மருத்துவம், அதை மட்டுமல்லாமல் ஆசிரியர் பணி, இந்த 3 இடங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் போக்குவதற்காக அமைந்துள்ள ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் அறம் என்பதை சொல்லிக் கொடுத்து எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதை சொல்லக்கூடியது தான் ஆசிரியராக இருக்க முடியும். ஆசிரியர் பணி என்பது அப்படிப்பட்ட பணி. அப்போ எதற்காக அதை சொல்லுகிறார்? துன்பம் வராமல் காத்துக்கொள்வது, இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கான வழியை சொல்பவராக இருப்பார். அதே போல் மருத்துவர் என்பவர் யார்? அவரும் அப்படித்தான். நோய் வராமல் காப்பது எப்படி, வந்த நோயை போக்குவது எப்படி என்று அதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போலதான் ஜோதிடம் என்பதும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களின் அந்த காரணம் என்ன, எதனால் துன்பம் வருகிறது என்பதையும் அதை எப்படி போக்கிக் கொள்வது என்பதையும் சொல்லக்கூடியது. இதில் ஒரு படி மேலாக, இப்போது மருத்துவத்தை விட ஜோதிடத்தில் இன்னும் ஒரு படி மேலான ஞானம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், இப்போது மருத்துவத்திலே எப்பொழுது நோய் வரும், எதிர்காலத்தை நாம் கணிக்க முடியாது. அதேபோல் எதிர்காலத்தில் வராமல் தடுக்க முடியும், நோய் வராமல் தடுக்க முடியும். இப்பொழுது எதிர்காலத்தில் எது துன்பமாக வரும், எப்பொழுது துன்பமாக வரும், அது வரவிடாமல் தடுப்பதற்கான டீட்டெயில்டாக, அதாவது ஒரு நுணுக்கமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணித்து கூறக்கூடிய அளவுக்கு இந்த ஜோதிட கலை, இந்த ஜோதிட ஞானம் என்பது இருக்கிறது. ஆனால் இந்த 3 இடங்களும் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 நிலைகளில் இருப்பவர்கள் முழுமையான ஆன்மீகம் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெறும். ஏனென்று சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம் தமிழானந்த யோகத்திலே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, காந்த தத்துவம், அதை இயக்க தத்துவம், செயலுடைய தத்துவம், கர்மவினை தத்துவம், இந்த 4 தத்துவங்களும் ஆன்மீகத்தில் அடிப்படை தத்துவங்கள். இதை அறிந்த ஒருவர்தான் ஆசிரியராக இருந்தால் அவர் அறத்தை போதிக்க முடியும். இதை அறிந்து கொண்டு மருத்துவம் படித்தால் அந்த மருத்துவர் உண்மையிலேயே ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்காக மருத்துவம் செய்யக்கூடியவராக இருப்பார். இதேபோல இந்த ஞானங்களை தெரிந்து கொண்டு ஜோதிடம் சொல்பவர், அந்த விதி என்பதையும் அதை கணிக்கக்கூடியதையும் செய்யக்கூடிய அவர் அதற்கான தீர்வாக கொடுக்க முடியும். இந்த ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் ஜோதிடத்தில் தீர்வு கொடுக்க முடியாது. தீர்வு இல்லை என்று சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால் தீர்வை வியாபாரமாக கொடுத்து விடுவார்கள். அதே போல் இந்த ஞானம் இல்லாமல் மருத்துவம் செய்யும்பொழுது எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. அந்த நோயை பராமரிக்கத்தான் முடியும். இப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயை பராமரிப்பதற்கு அவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பராமரிப்பதில் இவர் பெரிய கைதேர்ந்தவர் என்று உலகத்தில் பெரிய பெரிய மருத்துவர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் முழுமையான ஆரோக்கியத்துக்கு அவரை, ஒரு மனிதனை திருப்பி கொண்டு வந்து விட்டாரா என்று சொன்னால், அப்படி அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவரிடம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் தெரிந்தவராக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமே இல்லை. அதே போலத்தான் ஆசிரியர் பணியும். ஆக அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஆசிரியர் பணி பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியை மட்டுமே கொடுத்து, அதை பணம் சம்பாதித்து அதன் மூலம் பொருளை வாங்கி உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளக்கூடிய சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதுதான் பள்ளிகளும் கல்லூரிகளும்
பல்கலைக்கழகங்களும் என்பதை அடித்து சொல்ல முடியும். அப்போ அங்கே வாழ்க்கை என்பது எங்கே போய்விட்டது? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பணம் சம்பாதிப்பதும் பொருள் வாங்குவதும் அனுபவிப்பதும் மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், அதையே தான் நாமும் சொல்லுகிறோம். நம்ம தமிழானந்த யோகத்திலும் அதைத்தான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஆம், அனுபவிப்பதைத்தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். எதை அனுபவிப்பது? துன்பத்தை அனுபவிப்பது தான் வாழ்க்கை என்று அப்படித்தானே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடம் கேட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துன்பகரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். என்னப்பா வாழ்க்கை இன்பமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கு? அது அப்பப்போ வந்து போகுதுன்றான். துன்பம்தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ இதுவரை எதை சாதித்தோம்? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படையான ஆன்மீகம் இல்லாதது தான் காரணம். இப்போது மகரிஷி அவர்கள் அடிப்படையான அந்த ஆன்மீக ஞானத்தை சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டார். ஆனால் இந்த 4 தத்துவங்களையும் தெளிவாக கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்று பற்றாக்குறையாக இருக்கிறது. அவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. இந்த 4 தத்துவங்களும் தெளிவாக கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை எங்கோ ஒருவரைத்தான் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான ஆசிரியர்கள் இதை தெளிவாக கொடுக்க முடியவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், இதை தெளிவாக கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் தன்னை மாற்றிக்கொண்டிருப்பார், சிறிதளவேனும் மாற்றிக்கொண்டிருப்பார். தன்னிடம் மாற்றம் இல்லாமல் இதை கொடுக்க முடியாது. ஆனால் தன்னிடமே மாற்றம் இல்லாததுக்கு காரணம் இந்த 4 தத்துவங்களிலும் தெளிவு இல்லாததுதான் காரணம். தத்துவங்களை கேட்டு தத்துவங்களை பிறருக்கு சொல்வது என்பது எளிது. ஆனால் அதை உணர்ந்து ஓதுவது, மகரிஷி அதான் சொல்வார். உணர்ந்து ஓதுவது என்று சொன்னால், உணர்ந்து ஓதுபவர் தன்னிடம் மாற்றத்தை சிறிதளவேனும் கொண்டு வந்திருப்பார். அப்போ தான் உணர்ந்து ஓதுவது. தன்னிடம் மாற்றமே இல்லை என்று சொன்னால் அது உணராமல் ஓதுவது என்ற நிலை இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட இந்த காலத்திலே நாம் வேதாத்திரிய தத்துவங்களை உள்ளபடி நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நமது தத்துவங்களை தமிழானந்த யோகம் கொடுத்து வருகிறது. அப்படி கொடுக்கக்கூடிய காலத்திலே இந்த மருத்துவ ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் இணைத்து கொடுத்தால் அது சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இப்போ நாம் இந்த ஜோதிடம் என்பதை நாம் சிந்தனைக்காக எடுத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஜோதிடம் எதற்காக என்று ஒரு அறிமுகத்தை பார்த்து விடுகிறோம். இதை முழுமையாக இதை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழானந்த யோகத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை அந்த 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை அந்த வகுப்பு ஜோதிட அடிப்படை தத்துவங்கள் அந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் இது. உங்களை ஜோதிடர்களாக மாற்றுமோ இல்லையோ, நாம் ஒரு ஜோதிடர்களிடம் போய் ஏமாறாமல் இருப்பதற்கான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்து விடும். அது மட்டுமல்ல, ஒரு அடிப்படை ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் 2-3 கேள்விகளை கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஜோதிடரும் உங்களை ஏமாற்ற முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுவார். அப்போ நாம் நம்மை காத்துக்கொள்வதற்காக இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் ஆர்வம் இருந்தால் நீங்கள் அதை கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடராக மாறிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு வேண்டியது என்ன என்று சொன்னால், இது வாழ்க்கையில் என்ன செய்கிறது, இது உண்மைதானா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம். ஏனென்று சொன்னால், இப்போ இந்த ஜோதிடம் என்பது எதற்காக என்று சொல்லும்போது அங்கு சிந்தனையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமது வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதையும் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டக்கூடியது. சரி, அதற்கான காரணம் என்ன என்பதையும் காட்டும் ஜோதிடம். இப்போது மருத்துவத்தில் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், இது இப்படி பாதிச்சிருக்குன்னு சொல்லுது. இது ஏன் பாதிச்சிருக்குன்னு அது சொல்லுமான்னா சொல்லாது. அப்போ அதை என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அது நமது அறிவை கொண்டு அதை கணிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை அறிவை கொண்டு கணித்து அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு பொருத்திடுவாங்க.
இது இதனால் தான் என்று அதை அந்த ஏஐ என்பதை யார் உருவாக்கினாரோ அவருடைய அறிவு தான் அங்கு வேலை செய்யும். அவருடைய அறிவு முழுமையான அறிவு என்று நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இறைவன் அந்த ஏஐ என்பதை உருவாக்குகிறானா? இல்லை, ஒரு தனி மனிதன் தானே உருவாக்குகிறான், ஒரு குழு தானே உருவாக்குகிறது. அந்த குழு தான் அறிவு சிறந்தது என்று அங்கீகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இறை ஆற்றல் என்பதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்திருக்கிறது. அதுதான் இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த இன்ட்யூஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்குரிய காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? இங்கு ஜோதிடத்தில் இது ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கப் போகிறது என்பதற்கான காரணமும் தெரிந்துவிடும். சரி, அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் அது வராமல் தடுக்கவும் முடியும், இப்பொழுது இருப்பதை குறைக்கவும் முடியும், அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வரும். அப்போ இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? கர்மவினை தத்துவத்தையும் செயல்வழி தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அப்போ முதல்ல செயல்வழி தத்துவத்தை ஒத்துக்கணும். அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், செயலுக்கு விளைவு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் யாருக்கு எடுத்தாலும் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு ரொம்ப இன்றைக்கெல்லாம் கல்வியில் சிறந்து ரொம்ப படித்தவங்களாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? அவர்களுக்கு அங்கே போதிக்கப்படவில்லை. அப்போ என்ன அது? அப்போ நான் யாருக்கு எடுத்தாலும் எப்படி வேணாலும் சரி, எதை செய்ய சொன்னாலும் சரி, எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதாவது கல்வியில் சிறந்தவர்கள் சென்று விட்டார்கள். இப்போது அப்படி இருக்கும் பொழுது அங்கு அந்த விளைவு என்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அப்போ செயலுக்கு விளைவு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓரளவுக்கு கர்மவினை என்பதையும் ஏற்றுக்கொள்வார்கள், அந்த தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஜோதிடம் இருக்கிறது. இந்த ஜோதிடம் ஆரம்பத்தில் மலர்ந்தது வானியல் என்பதின் அடிப்படையில் தான் மலர்ந்தது. இந்த வானியலை வைத்துக்கொண்டு விவசாயம் என்று எப்பொழுது தொடங்கினாங்களோ அந்த விவசாயத்தை எப்பொழுது பயிர் செய்வது, எப்பொழுது பயிர் செய்தால் அது நமக்கு சரியான பலன் கொடுக்கும், அது எந்த காலத்தில் இதை செய்தால் அது நமக்கு நஷ்டமாகாமல் இருக்கும், எப்பொழுது அந்த பருவ காலத்தை நாம் கண்டுபிடிப்பது, இதற்காகத்தான் இந்த வானியல் உருவானது. அப்போ அதுவும் செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தானே. இந்த காலத்தில் விதை விதைத்தால் இப்பொழுது அறுவடை வரும், அதுவும் செயல் விளைவு தத்துவம் தானே. அப்போ இது இந்த விவசாயம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது செயல் விளைவு தத்துவத்தை வைத்து மலர்ந்தது. அது மனித வாழ்க்கையில் வரக்கூடிய விளைவுகளை கணிக்கும் போது அது கர்மவினை தத்துவத்தோடு இணைந்து ஜோதிடமாக மாறிவிட்டது. அப்போ ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க கர்மவினை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ இப்போ இந்த ஜோதிடம் என்பதில் நாம் கணிக்கக்கூடியது பிறந்த நேரத்தை வைத்து நாம் கணிக்கிறோம் அல்லவா? அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் சஞ்சித கர்மம் என்ற கர்ம வினையோடு தான் பிறக்கிறான். இதை முதல்ல ஏற்றுக்கொண்டால் அந்த சஞ்சித கர்மம் நமக்கு எவ்வளவு இருக்கிறது, அது எப்பொழுதெல்லாம் நமக்கு விளைவாக வரப்போகிறது, இதை சொல்லுவது தான் இந்த ஜோதிடம். அப்போ ஒரு ஜோதிடம் என்பது கர்ம வினை என்பதை காட்டும் கண்ணாடி என்று சொல்லலாம். ஆக அப்போ இப்போ இந்த இதில் நமக்கு என்னென்ன, அதில் எவ்வளவு இருக்கிறது, இது எப்பொழுது வெளிப்படும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், இது எப்பொழுது அது தீரும், இதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஜோதிடத்தில். எப்போ எனக்கு கஷ்டம் தீரும், எப்போ கேட்குறாங்க? கஷ்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கும்போது. ஆனால் எப்பொழுது கஷ்டம் வரும் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இல்லை. அதில் சில மேதாவிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எப்பொழுது கஷ்டம் வரும்னு போய் ஜோதிடத்தை ஏன் கேட்குற, நீ எதுக்கு நெகட்டிவாக நினைக்கிற, எனக்கு கஷ்டமே வராதுன்னு பாசிட்டிவாக நினச்சின்னா அது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக நினச்சா வராது, ஆனால் உன்னுடைய செயல் துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டே நீ பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வராதா? பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா நெகட்டிவான செயல் செய்யக்கூடாது.
ஆனால் இப்பொழுதெல்லாம் பெரிய மார்க்கெட்டிங்கில் பெரிய பெரிய கூட்டங்களில் வந்து அவர்கள் உரையாற்றுகிறார்கள், பயிற்சி அளிக்கிறார்கள். எப்படி நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, நீங்கள் நல்லா பரோட்டா சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, பச்சி சாப்பிடுங்க, எண்ணெய் பலகாரங்க, அப்படி எல்லாம் சாப்பிடுங்க, எனக்கு நோய் வராது, எனக்கு வராது அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்படி நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் ஒன்று என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் சாப்பிட்றத நீங்கள் நிறுத்தியிருப்பீங்க. இப்படி பாசிட்டிவாக நினைக்கிறவங்களாம் இதை நிறுத்திட்டாங்களா? இதை ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். அந்த பாசிட்டிவாக நினைங்கன்னு சொல்கிறாரு, அந்த ட்ரைனிங் நடத்தி முடிச்ச உடனே அவர் பிரியாணியும் சுக்கா வரவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் நினைக்கிறது மட்டும் அங்கு நடக்காது. உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது, இந்த செயலுக்குரிய விளைவு வந்தே தீரும். எனக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன, அதனுடைய பலன் என்ன, கொஞ்சம் லேட்டாகலாம், அவ்வளோதான். சரி, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சி அதை நாங்கள் வரவிடாமல் தடுத்து விட்டோம் என்று சொன்னால், நீ ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தனக்கு வராமல் பாசிட்டிவாகவே நினச்சி ஆனால் செயல்கள் வந்து தவறாகவே செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பாசிட்டிவாகவே அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் எதிர்மறையாக நேர்மறையாகவே நினைப்பேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம வேதாத்திரியத்தில் கூட அப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேர்மறையாக நினைப்பேன். ஆனால் செயல் நம்ம தமிழானந்த யோகத்தில் நீங்கள் நேர்மறையாக நினைக்கிறீங்க, எதிர்மறையாக நினைக்கிறீங்க, எது நினைச்சாலும் எந்த எண்ணம் வந்து செயலாக மாறும்போது அந்த செயலை செய்யாதீர்கள், செயல் மாற்றம் கொடுங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ இங்கே செயலை விட்டு நேர்மறையாக நினைங்க அப்படின்னா, அவர் ரொம்ப நல்லவர். எப்படி ரொம்ப நல்லவர் தெரியுங்களா? அவர் அப்படி நினச்சி ரொம்ப ஆற்றலை வைத்து அப்படியே ஆற்றலை பயன்படுத்தி அவர் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொள்கிறார். ஆனால் செயல் வந்து செய்து கொண்டே இருக்கிறார், தவறு செய்து கொண்டே இருக்கிறார், பிறருடைய பணத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார், பிறரிடம் ஏமாற்றி அவர் பணம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார், எல்லா வியாபாரமும் தவறாக பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் விளைவு வராமல் தடுப்பதற்கு இப்படி எண்ணங்களை வைத்து கொள்கிறார். இப்போ ஏன் அவரை ரொம்ப நல்லவர்னு சொன்னது தெரியுங்களா? அவருக்கு விளைவு வராது. அவர் என்ன செய்து விட்டார்? திறமையான மனிதர் அவர். எப்படி தான் அந்த விளைவுகளை எல்லாம் தள்ளி போட்டு விட்டார். அப்போ யாருக்கு வரும்? தனது குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அந்த விளைவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய அளவிற்கு தள்ளி போட்டு விட்டு இவர் காலத்தை முடித்து கொண்டார். ரொம்ப நல்ல மனுஷன் தானே, பார்த்தீங்களா? அப்போ இதுக்குத்தான் அது உதவுமே தவிர, இது தள்ளி போடுவதற்கு தான் உதவுமே தவிர, தள்ளி போட்டால் அது விளைவு நமது குழந்தைகளுக்கும் நமது சந்ததிக்கும் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜோதிட ஞானத்தை கற்றுக்கொண்டால் பல உண்மைகள் நமக்கு தெரியக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். ஆக அதனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறது அப்படிங்கிறது இல்லை, செயல் மாற்றம். அப்போ இந்த ஜோதிடத்திலே இது எப்பொழுது வரும் என்று கேளுங்கள். எப்பொழுது எனக்கு துன்பம் வரும் என்று கேளுங்கள். ஆனாலும் ஒன்றும் தப்பு, அது தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. இதை நெகட்டிவை போய் ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கிற? நிறைய பேர் இந்த ஜோதிடங்கிறதே போய்ப்பா, நிறைய ஆன்மீக பெரிய ஆளெல்லாம் சொல்கிறாங்க, பெரிய ஆன்மீக ட்ரெயினர்லாம் இருக்காங்க. அந்த ஜோதிடம்னு அது அந்த கர்மத்தை போய் ஏன்பா அதில் வந்து எப்போ துன்பம் வரும் இதே நினைக்கிறேன். ரைட், நினைக்க வேண்டியதில்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செயல் மாற்றம் அடைந்து கொண்டு நீங்கள் இரண்டொழுக்க பண்பாடுபடி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த கேள்வியை கேட்கவே வேண்டாம், இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டாம், இதை பார்க்க வேண்டாம், இதற்கு வரவே வேண்டாம். யார் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழக்கூடியவர் யார்? எனக்கு தெரிஞ்சு இரண்டொழுக்க பண்பாட்டின்படி முழுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்சு நம்ம இயக்கத்தில் வேதாத்திரி மகரிஷியை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ நாமெல்லாம் இப்போது நானெல்லாம் சொல்லுவதுண்டு, அடிக்கடி நான் ஏற்றுக்கொள்வேன். இரண்டொழுக்க பண்பாட்டின்படி எவ்வளவு பர்சன்டேஜ் வாழ்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி 50% வாழ்கிறோம்னா நான் 55% மாற்றுறதுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம், அதுக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று நான் ஒத்துக்கொள்வேன். நாங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா அங்கு வாழ்க்கை எப்படி இருக்கணுமே, அங்கே அவருக்கு துன்பமே வரக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையிலே நாம் வந்து எப்பொழுது வரும் என்று கேட்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது முடியும் ஜோதிடத்தில். அப்போ அது வராமல் தடுப்பதற்கான வழியை சொல்லக்கூடியது ஆன்மீகமாக இருக்கும். அப்போ ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைந்து பயணிக்கும் போது தான்
அது முழுமையான ஜோதிட கலையாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இது ஜோதிட வியாபாரமாக மாறிவிடும். இப்பொழுதெல்லாம் பெரும்பான்மையான ஜோதிடர்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். மருத்துவர்கள் எப்படி வியாபாரியாக மாறிவிட்டார்களோ அதே போல் ஜோதிடர்களும் வியாபாரிகளாக மாறிக்கொண்டு பரிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது பல உண்மைகளை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த ஜோதிடம் எதற்காக? நமது வாழ்க்கையின் வழிகாட்டி இந்த ஜோதிடம். அப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை மாற்ற வேண்டும் என்ற வழிகாட்டி தான் இந்த ஜோதிடம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த ஜோதிடத்தில் எனக்கு எப்போ எது கிடைக்கும், இது கிடைக்கும், இப்படி எதிர்பார்ப்போடு இதை பார்க்கக்கூடாது. ஆன்மீகத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஜோதிடத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆக அந்த அடிப்படை தத்துவத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். இதை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை நமது ஜூமில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு தவம் முடிஞ்ச உடனே இந்த வகுப்பு நமது ஆன்மீக தத்துவங்களோடு இணைந்த ஜோதிட ஒரு ஞானத்தை முடிந்த அளவுக்கு கொடுப்பதற்காக இருக்கிறோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான ஜூம் ஐடி 9842189632 என்ற நம்பர் ஐடி. அதனுடைய பாஸ்வேர்டு நம்பர் 9. இதில் ஜூமில் நீங்கள் இணைந்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஆக இந்த ஜோதிடம் எதற்காக என்பதற்கான சிறிய அறிமுகத்தை கொடுத்து விட்டோம். நீங்கள் இதில் ஆர்வம் இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நல்ல செய்திகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.